ஆமா, நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆருத்ரா தேர் திருவிழா என்னென்ன திருவிழா வரப்போகுதுன்னு தெரியுமா உனக்கு? அத நம்ம சிதம்பரம் மக்கள்கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்களே. 1ஆம் நாள் ஆருட்டி கொடியேற்றம், 2ஆம் நாள் சந்திராவை வாகன வீதி உலா, 3ஆம் நாள் தங்க வாகன வீதி உலா, 4ஆம் நாள் வெள்ளி பூத வாகனம், 5ஆம் நாள் வெள்ளி தேர்வடைச்சான், 6ஆம் நாள் வெள்ளி யானை வாகனம், 7ஆம் நாள் தங்க கைலாச வாகனம் வீதி உலா, 8ஆம் நாள் பிச்சாண்டவர் வீதி உலா, 9ஆம் நாள் மார்கழி ஆருத்ரா தேர் திருவிழா, 10ஆம் நாள் மார்கழி ஆருத்ர தரிசனம், 11ஆம் நாள் முத்து பல்லாக்கு வீதி உலா. இதைத் தொடர்ந்து மிக நீண்ட காலத்திற்கு பிறகு 12ஆம் நாள் சிதம்பரம் ஞானப்பிரகாசம் குளத்தில் மார்கழி தெப்போற்சவமும் நடக்க இருக்குது. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கக்கூடிய இந்த தெப்போற்சவத்துல மறக்காம நீங்களும் வந்து கலந்துக்கோங்க. மார்கழி ஆருத்ரா தேர் திருவிழாவுக்கும் மார்கழி ஆருத்ரா தரிசனத்துக்கும் வெளியூர்கள்ல இருந்து ஏராளமான சிவபக்தர்கள் பொதுமக்கள் வர இருக்கிறதுனால நீங்க உங்களை பாதுகாப்பா பாத்துக்கிட்டு மறக்காம வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு போங்க. சிதம்பரம் நடராஜர் தேர் திருவிழாவுக்கு வந்திருக்கீங்களா இல்லையன்றதை கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.